ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் பனிமய மாதா ஜெபக்குழு சார்பாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். நாம் இன்று தியானிக்க எடுத்திருக்கும் திருவசனம் ஓசேயா அதிகாரம் 2 இறைவசனம் 15. அவளுடைய திராட்சை தோட்டங்களை அவளுக்கு திரும்ப கொடுப்பேன், ஆகோர் பள்ளத்தாக்கை நம்பிக்கையின் வாயிலாக மாற்றுவேன். அப்போது அவள் அங்கே தன் இளமையின் நாட்களிலும் எகிப்து நாட்டினின்று வெளியேறிய காலத்திலும் பாடியது போல் பாடுவாள். நாம் தியானிப்போமாம். கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, கிறிஸ்து இயேசுவின் அன்பும் சமாதானமும் உங்களோடு என்றும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து நம் மணவாளனாய் இருக்கிறார். அவர் தம் மணவாட்டியான நம்மீது அதிக அன்பு வைத்திருக்கிறார். எனவேதான் அவர் நாம் இழந்து போன ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் சந்தோஷத்தையும் நல்வாழ்வையும் திரும்ப அளிப்பதாக வாக்களிக்கிறார். எகிப்தாகிய அடிமைத்தனத்தின் நுகத்தை அவர் நொறுக்கி போடுவார். விடுதலையோடும் களிப்போடும் நாம் அவர் முன் சிறந்த மணவாட்டியாக திகழவே அவர் விரும்புகிறார். பாலைவனமாய் கிடக்கும் நம் வாழ்வில் அவர் தம் அன்பின் வார்த்தைகளால் நம்முடன் உறவாடி என்றும் அவரையே நோக்கி பார்க்கும் அளவுக்கு நம்மேல் பிரியம் வைத்திருக்கிறார். நம்மை பியூலா என்றும் எப்சிபா என்றும் பெயரிட்டு அழைக்கிறார். நம் வாழ்வில் நம் ஆத்ம நேசர் இடைபடும் போது நம்மை இரட்சிப்பு என்னும் அழகிய வஸ்திரத்தால் உடுத்தி நம்மை அழகு பார்க்கிறார். ஆம் பிரியமானவர்களே, அன்று எகிப்தின் அடிமைத்தனத்தில் இஸ்ரேல் மக்கள் இருந்தபோது தம்மை விடுதலையோடு தொழுது கொள்ள பல அடையாளங்களையும் அற்புதங்களையும் நிகழ்த்தி அவர்களை எகிப்தினின்று விடுவித்தார். அவர்கள் உண்மையான கடவுளை கண்டுகொண்டது மட்டுமல்லாமல் செழிப்பான தேசத்தை அவர்களுக்கு உடைமையாக்க கொடுக்க திட்டமிட்டு அவர்களை வழிநடத்தினார். ஆம் பிரியமானவர்களே, இன்றும் நமது வாழ்க்கையிலும் இருக்கிற எகிப்தின் நுகத்தடிகளை அகற்றி நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளவும் அதன் மூலம் அவர் நமக்கு தருகின்ற ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்கவும் நம்மையும் அழைக்கிறார். அவரது குரல் கேட்டு அவருக்கு கீழ்ப்படிந்து சாட்சிகளாய் வாழ்ந்திடுவோம், நேசரில் அகமகிழ்ந்திடுவோம். நாம் ஜெபிப்போமா? எங்களை அளவுக்கு அதிகமாய் நேசிக்கின்ற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் பரிசுத்தத்தோடும் ஆவியோடும் உண்மையோடும் உம்மை தொழுது கொள்ளவும் எங்களை தகுதிப்படுத்துவீராக. எகிப்தின் நுகத்தடியை அகற்றி உமது ஆசீர்வாதத்தினால் எங்களை நிரப்புவீராக. நாங்கள் உமது குரலை மாத்திரம் கேட்கவும் உமது வார்த்தையினால் எங்களை நிரப்பி நாவினால் அதை அறிக்கையிடவும் கிருபை செய்வீராக. இந்த எளிய ஜெபத்தை இயேசு கிறிஸ்துவின் அதி உன்னத நாமத்தில் ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். இந்த நாள் மகிழ்ச்சியின் நாளாக அமையட்டும். பிரைஸ் தி லார்ட்.